இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாட்களிலையும் நேபாள் தேசத்தில் நடக்கக்கூடிய ஊழியங்கள் தேவ கிருபையினாலேயும் தேவ தயவினாலேயும் உங்கள் ஜபங்களினாலேயும் மனப்பூர்வமான உதவிகளினாலேயும் மிகச்சிறப்பாய் நடைபெற்று வருகிறது. சபை கட்டுமான பணிக்காக அதிகமாய் நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் அந்த சபையை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். தயவு செய்து இந்த சபைக்காக அதிகமாய் ஜெபிப்பது மாத்திரமல்ல, உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்து அந்த சபையை கட்டி முடிப்பதற்கு நீங்களும் உங்களுடைய கரங்களை கொடுத்து அதை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை மிக அன்போடு அழைக்கிறேன். அதுபோல் மாதந்தோறும் ஒரு சிலர் நீங்கள் உதவி செய்கிறீங்க. இன்னும் சிலர் உங்களுடைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் பொறுத்து நீங்கள் நேபாள் தேசத்தில் உள்ள மிஷனரிகளுக்காக, மிஷனரி குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குறிப்பாக நாம் பராமரித்து வரக்கூடிய அந்த பிள்ளைகள், அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு எய்டட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள், அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது ஃபீட் நேபாள் மூலமாக, ஃபீட் நேபாள் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி அதை மிக நேர்த்தியாக பதிவு செய்து 7 நபர்கள் அந்த நேபாள் தேசத்தில் அதை பொறுப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய காஸ்பல் ஃபார் நேபாளில் 80 மிஷனரிகள் இருக்கிறார்கள். ஏதேசம் 52 குடும்பங்கள் அதில் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இன்னும் சந்திக்கப்படாத புதிய மாவட்டங்கள், புதிய கிராமங்களுக்குள்ள கடந்து செல்வதற்கு தேவன் அனுகூலமான பாதையை திறந்து தரும்படியாய் எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற நாட்களில் நம்முடைய இந்த நேபாளத்தில் உள்ள இந்த பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய காரியங்கள், இன்னுமாக அங்கே வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் பலர் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் நல்ல பிராக்டிக்கல் லீடர்ஷிப் ட்ரைனிங்காக, ஒரு செமினரிக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அவர்களுக்கான அந்த கட்டுமான பணி ஹெவன்ஸ் கார்டன் நம்முடைய நாகர்கோயில் பகுதியில், சுங்கான்கடை பகுதியில் அந்த வேலைகள் நடந்து வருகிறது. தேவ தயவின்படி அடுத்த வருடத்தில் 2025 வருடத்தில் ஜூலை மாதத்தில் அதை பிரதிஷ்டை செய்ய வாஞ்சிக்கிறோம். அது ஒரு பெரிய செயல் திட்டம். அதை குறித்து நீங்கள் விசாரித்தால் நான் அதை குறித்த தகவல்களை நான் உங்களுக்கு அனுப்பி தர முடியும். நேபாளத்தில் உள்ளவர்கள் இங்கு வந்து அவர்கள் வேத கல்வி மாத்திரமல்ல, பிராக்டிக்கலாகவும் சில காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு ஒரு புதிய கலாச்சாரத்தை மாற்றுவதற்குரிய முயற்சிகள். நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நேபாள் தேசத்துக்குள்ள இயேசுவுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு முதலாவது அங்கு தடையாக இருப்பது அந்த தேசத்தில் உள்ள கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தினுடைய மிகவும் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை மாற்றக்கூடிய புதிய சில காரியங்களை உள்ள கொண்டு போகணும். அப்போ அது நம்முடைய தரிசனத்தின் அந்த ஒரு அளவின்படி நேபாளுக்கு சுவிசேஷம், நேபாளியரை கொண்டு, அப்போ நேபாளிகளை எக்யூப் பண்ணக்கூடிய ஒரு செமினரியாக இது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்காக ஜெபியுங்கள். ஒருவேளை அதை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பேரில் ஒரு குடும்பம் நாங்கள் இதை பொறுப்பெடுக்கிறோம், ஒரு ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கரிய அந்த ஒரு தொகையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்கள் பேர்லேயே அந்த செமினரி ரூம் இருக்கும். அப்படி 5 ரூம் இதில் வருது. இன்னுமாக டாமெட்ரி ரூம் வருது. நேபாளிலிருந்து வரக்கூடியவர்கள் இங்கே கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக சில காரியங்களை வைராக்கியமாய் நின்று அவர்கள் செய்து இங்குள்ள ஸ்டுடியோக்களின் மூலமாக இனி நாம் சில நேபாள் நிகழ்ச்சிகளை, அடுத்த கட்ட காரியத்தை நாம் கொண்டு போகிறோம். ஹெவன் டிவி நேபாள் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி சேனலும் கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் அனுமதிப்பார் என்று சொன்னால் அந்த தேசத்துக்குள்ள சீக்கிரத்தில் தன்னுடைய ஒளிபரப்பை ஆரம்பிக்கும் என்று சொல்லி நான் ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். ஜெபியுங்கள். கர்த்தருடைய சித்தம் இருந்தால், ஒருவேளை உங்கள் இருதயத்தில் நேபாளத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட
நிறைய காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு நான் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி என்ன காரியத்தை குறித்து நான் பேசலாம், எதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள இருந்தது. பல அலுவல்கள், பல விதமான ஊழியத்தின் பாதைகள், நாகர்கோயில், சென்னை, இன்னுமாக நேபாள், இப்படி தொடர்ச்சியாக அங்கு இங்கும் அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தேவனுடைய சத்தம் பல வழிகளில், பல வசனங்களின் மூலமாய், பல தேவ மனிதர்களின் மூலமாக விலகுவோம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அந்த வசனத்தை நான் உள்ள போய் பார்த்தபோது அதில் விலகவும் விலக்கவும் என்ற தலைப்பில் நான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். விலகவும் விலக்கவும், இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நாம் ஒரு சின்ன ஒரு அன்பின் பகிர்வாக நாம் பகிர்ந்து தியானிக்க போகிறோம். அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமைக்கு நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 119 அதில் 37வது வசனம், அதை ஆதாரமாக கொண்டு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். என் அன்பு தேவஜனமே, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, எந்த வயசு கிடையாது. குட்டி பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும், சுட்டி பிள்ளையிலிருந்து பெரிய ஜாம்பவான்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, மாயையான காரியங்களை கண்டு ஏமாந்து போகக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு மாயையை பார்த்து அந்த மாயையை நம்புகிற, அல்லனா அந்த ஒரு மாயையான காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, அல்லன்னு சொன்னால் அதை ரகசியமாக தனக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த அனுபவங்கள் ஒவ்வொருத்தருடைய வயது வித்தியாசப்பட்டு இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாயையை பாராதபடி என் கண்களை அவர் விலக்கணும். அவர் விலக்கினா மட்டும்தான் என்னால் திரும்ப நான் எழும்பி வர முடியும். இன்றைக்கு நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது பல குடும்பங்களில், பல தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாயையான ஒரு அன்பை நம்பி, மாயையான ஒரு பணத்தை நம்பி, மாயையான அல்லது நிலையில்லாத சில காரியங்களை நம்பி செத்துப்போன, மரித்து போன அனுபவத்தில் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தை, ஒருவேளை நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட காதில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டே இருங்க. இது முக்கியமான ஒன்று. என்னன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப இறங்கி வார்த்தை போடணும்னா நடைப்பிணமான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் பார்க்கும்போது நல்ல சிரிச்சிட்டு நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றவங்களோட பார்வையில் நல்ல ஒரு அழகான தோற்றத்தோட நல்ல பொலிவாக இருப்பாங்க. ஆனால் உள்ள ஒரு மரித்து போன அனுபவம் தனியாக ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். ஒரு நடைபெணமான ஒரு வாழ்க்கை, எங்கேயோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு நாளில், எப்போவோ நடந்த ஒரு மாயை. அந்த மாயை என்னை எழும்ப விடாதபடிக்கு, என்னை உயிர் பெற விடாதபடிக்கு, என்னை பைபிள் வாசிக்க விடாதபடிக்கு, நான் என்னை ஜெபிக்க விடாதபடிக்கு, சரியா கூட்டங்களுக்கு என்னை போக விடாதபடிக்கு, தேவனை ஆராதிக்க முடியாத அளவுக்கு என்னை அது மந்தப்படுத்தி வைத்திருக்கிறது, என்னை அதை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது, என்னை அது எழும்ப விடலை. எப்போ பார்த்தாலும் எனக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, இல்லைன்னு சொன்னால் எனக்குள்ள இருக்கக்கூட அந்த ஒரு சோர்வு, அந்த ஒரு சோகம் உள்ளே இருந்து அதை அழுத்தி கொண்டே இருக்கிறது. சிலரை கேட்டால் சொல்லுவாங்க, என் முதல் காதலை மறக்கவே முடியலை, என் வாழ்க்கையில் நான் அவளை சந்திச்சதை இன்னும் என்னால் மறக்கவே முடியலைம்மா. ஆனால் இங்கே தனியாக அவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு குடும்பம் நடத்தி அவருக்கு பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை வரைக்கும் பார்த்துருப்பார். ஆனால் அவர்கிட்ட பேசினா கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன தெரியுமா, அந்த முதல் காதல், அந்த முதல் சந்திப்பு, அந்த முதல் ஏமாற்றம், இது என் வாழ்க்கையிலேருந்து இன்னும் போகவே இல்லைம்மாங்க. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட அசுசிகளிலிருந்து, இப்படிப்பட்ட அழுக்குகளுக்குள்ளிருந்து, இப்படிப்பட்ட சீரழிவிலிருந்து திரும்ப நீங்க எழும்பி உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் வசனத்தின்படி நம்முடைய கண்களை விலக்குவதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. அதுக்கும் உடனே நான் எந்த சர்ச்சுக்கு போறேன், எங்க சர்ச்சில் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்களே, எங்க சர்ச்சில் ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டாங்களே, எங்க ஒரு சமீபத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அல்லேலியா சொன்னா அல்லேலியா சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆமேன் சொன்னா ஆமேன் சொல்ல. ஆனா பார்த்தா எல்லா முகமும் எங்கெங்கயோ கூட்டங்கள்ல கடந்து அழுது கதறி ஜெபிக்கிற நபர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆராதிக்கக்கூடிய சபைக்கு வந்தா என்ன செய்யறாங்க? அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும்.
சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 119வது சங்கீதத்தில் பல இடங்களில் இந்த விலக வேண்டிய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை நான் தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தினூடாக நான் பார்க்கும் பொழுது பலருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மாயை உள்ள இருந்துட்டு ஒரு வேலை செய்ய முடியாது. சிரிப்புக்கு எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு சிரிப்பாங்க, ஆனால் தனியாக உட்காந்து அழுது கொண்டு இருப்பாங்க. எல்லாருடைய பார்வையில் பார்க்கும் பொழுது பரவாயில்லை, நல்ல உற்சாகமாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு எனர்ஜியான பர்சன் அப்படிம்பாங்க. ஆனால் தனிமையாய் அவனுக்குள்ள ஒரு அழுக்கு இருக்கிறது. தனிமையாய் பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு சோர்வு இருக்கிறது. அவன் அதை விட்டு விலக வேண்டும் அல்லது விலக்க வேண்டும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று அவன் செய்தால் மட்டும்தான் இன்றைக்கு ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு உன்னை உயிர்ப்பிக்க முடியும், உன்னை எழுப்ப முடியும், உன்னை திரும்பவும் ஒரு புதிய மனிதனாக மாற்ற முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், ஒருவேளை நீங்கள் எந்த சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த சபை டினாமினேஷன் பிரிவாக இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் நானும் வாழுகிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் எங்கெல்லாம் விலக்கணும் அதை நாம் தீர்மானிக்க வேண்டும். என்னோடு கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. தீத்து 3வது அதிகாரத்தில் 10வது வசனம், தீத்து 3 அதில் 10வது வசனம். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு என்ன காரணம்னா, சில நேரங்களில் மாயையான இப்படிப்பட்ட விழுந்து போன அனுபவங்களிலிருந்து எழும்ப முடியாம துடிப்பது போல இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது 2வது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியுது, அவன் வேதத்தை விட்டு வெளியில வந்துட்டான், வசனத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்ப நீங்க வேதத்தை விட்டு வசனத்தை விட்டு அல்ல சொன்னா உபதேசத்தை விட்டுன்னு சொன்ன உடனே ஒருவேளை அந்த ஊழியக்காரங்களை பற்றி, ஊழியக்காரங்க இல்லை, எல்லா மனுஷனும் இப்ப எங்க விலகணும் எங்க விலக்கணும்னு தெரியாம, எங்க போய் ஐக்கியம் வைக்கணும்னு தெரியாம, எதுல சேரலாம் சேரக்கூடாது தெரியல, எங்க நிக்கலாம் நிக்க கூடாது தெரியல. எம்மதமும் சம்மதம், எப்படியாவது வாழ்ந்துடணும், எல்லாருக்கூடையும் சமாளிச்சு வாழ்ந்துட்டு போயிடணும். சில தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க, மற்ற 6 நாளும் உலகத்துக்காக ஓடி ஆடி என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறாங்க. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் இந்த தீத்து 3வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் பொழுது எனக்குள்ள அந்த ஞாபகம் வருது. அதை நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு புரியும். அது நீங்க யாரு என்னெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது. ஒரு தேவ மனிதர் ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபையில் நடத்தக்கூடிய ஒரு ஆள். அவர் பார்த்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்து திருமணத்துக்கு ஆள் பிடிக்கிறேன், வண்டி புதிய வண்டியை விற்கிறேன், பழைய வண்டியை வாங்கி கொடுக்குறேன், அங்க ஒரு இடத்துல விலை கிடக்கு, வீடு கிடக்கு, அங்க ஒரு இடத்துல நிலம் இருக்கு, இப்படிலாம் சொல்லி ஏதாவது அனுப்பி கொண்டே இருப்பார். அப்ப எனக்குள்ள ஒரு ஆச்சரியம், இது ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதர். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய மனிதர்னு சொன்ன உடனே பேமஸான ஆளு, ரொம்ப பிரபலமா நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் பெரிய பிரபலமானதாக இங்க பைபிள்ல எங்கேயும் இல்லை. ஏன்னா தேவன் அவ்வளவு வல்லமையையும் கொடுத்தாலும் அவருடைய அந்த மகிமையை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு சில இடங்களில் அவங்களே அவங்க மகிமைகளை என்ன செஞ்சுக்கிறாங்க, தேவனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க எடுத்து வைத்துக் கொள்கிறாங்க. இந்த தேவ மனுஷனை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது அனுப்பி கொண்டே இருப்பார். பைபிளை பற்றியோ வசனத்தை பற்றியோ கேட்டா சொல்லுவாரு, நான் ஏதாவது ஒரு வழியில மக்களை திருத்தி ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் வரணும். நல்லா நீங்க கவனித்துக் கொள்ளணும். நடந்த சம்பவம் ஒரு 7 வருடத்துக்குள்ள நடந்த சம்பவம். அந்த நபரோடு எனக்கு பழகுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் அவரோடு பழகி கொண்டிருந்த நாட்களில் அவருடைய சபையில் ஒரு நாள் அவர் அந்த மெயின் ஆராதனை கொடுக்க மாட்டார். ஸோ அதனால ஒரு நாள் நடந்த ஒரு சாயங்கால ஆராதனையில் எனக்கு நேரம் கொடுத்திருந்தார். அப்போ போன உடனே சொல்லிட்டாரு, நீங்கள் இது ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக பேசணும், எங்கள் மக்கள்கிட்ட பணம் கேட்கக்கூடாது, ஊழியத்தை பற்றி எல்லாம் ரொம்ப நீங்கள் இது பண்ணக்கூடாது, அப்படியே அவுட்லைனாக சொல்லிட்டு போகணும். அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் வச்சிருக்கிறேன், அதை நான் டிவியில் காமிக்கிறேன்னு சொன்னோன்னா அதை காமிச்சாச்சு. உட்கார்ந்து அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் அவ்வளோ உற்சாகப்படுறாங்க. நேபாளுடைய காட்சிகள் எல்லாம் பார்த்த உடனே இவர் எழும்பி இவரே இப்போ என்ன செய்கிறாரு, வாலண்டியரா நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ காணிக்கையெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. சபைக்குரிய காணிக்கை சாயங்காலமும் அவர் தனியாக எடுத்தாச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இடத்துல என்ன இருக்கோ அதை இந்த சகோதரனுக்கு நம்ம கொடுத்து இவரை அனுப்பணும். அங்கே கெட்டுக்கட்டா வச்சிருக்கிறாரு. ஆனால் இங்கே என்ன செய்யறாரு, மக்கள்கிட்ட அது பஸ்ஸுக்கு வச்சிருக்கூடிய காசாக இருக்கலாம், எல்லாத்தையும் போட வச்சு ஒரு பணம் முடிப்பு மாதிரி வச்சு இதில் இருக்கிறது முழுசா உங்களுக்கு தான் பிரதர், இதை மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, மாலை நேரம் அவருடைய ஆராதனையில்
ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளால நடந்த ஒரு சம்பவம். சபையில் இன்று மாலையில் ஒரு மிஷினரி வராங்க, வந்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்றாங்கன்னு இவர் காலையிலே சொல்லிட்டார். சாயங்காலமே 80 பேர், குறைந்தபட்சம் 80-90 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க மாலை நேரம். அப்போ மார்னிங்கில் எவ்வளோ ஆட்கள் இருந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நடந்த சம்பவம் 5 வருஷம் 6 வருஷம் தாண்டியாச்சு. இவர் ஃபுல்லாக வந்து நிலம் பிடிச்சு கொடுக்குறதும், வீடு பிடிச்சு கொடுக்குறதும், வீடை விற்று கொடுக்குறதும், அப்பார்ட்மெண்ட்டில் 1008 பிரச்சனைகள், அங்கே அது இங்கே இது, அந்த வீடு விற்க முடியல, இந்த வீடு விற்க முடியல, பாதி வீடு விற்க முடியாததுக்கு இவர் தான் காரணமாக இருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக தெரியுது எந்த வீடை என்ன விலைக்கு விற்கணும், என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. விலகுங்க, விலகுங்க, இல்லைன்னா விலக்குங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களாக இருந்தாலும், அது விசுவாசியாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு ஆச்சரியம், ஒரு வருடத்துக்கு முன்னாடி இன்னொரு நபர் மூலமாக எனக்கு திரும்ப அவரோடு கூட ஐக்கியம் வருது. அது எப்படி? காலையில் மெயின் சர்வீஸில் பேசுறதுக்கு. காலையில் மெயின்ஸ், நான் இப்போ சொல்கிறேன், அவர் தரவே மாட்டார். மெயின் சர்வீஸ் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். சர்ச்சில் 300 பேருக்கு மேலே இருப்பாங்க. எப்படி முடியும்? அவர் விடவே மாட்டார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் 2 முறை அந்த தேவ மனிதரை 2 முறை நேருக்கு நேர் சந்தித்து, ஒரு முறை விமான நிலையத்திலையும் சந்திச்சு நான் சொல்றேன் அவருக்கு, ஐயா நீங்க ரூட்டு மாறி போயிட்டே இருக்கிறீங்க, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய கிருபை ரொம்ப பெருசு, உங்க மேல வைத்திருக்கக்கூடிய அழைப்பு ரொம்ப பெருசு, உங்க மேல வைத்திருக்கக்கூடிய அந்த ஊழியத்தினுடைய அந்த பாரம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நீங்க ஆத்தும பாரம் நிறைந்த ஒரு மனிதன். உங்களுடைய தேவ செய்திகள் அநேகரை எழுப்பி விட்டிருக்குது. அநேகர் அழுக்குகளிலேயும் பள்ளங்களிலேயும் குழிகளுக்குள்ளேயும் கடந்த எல்லாம் உங்க செய்தியை கேட்டு எழும்பி இன்றைக்கு மலைகளிலேயும் உச்சிகளிலேயும் உயர்ந்து நிற்கிறாங்க, நான் பார்க்கிறேன். ஆனா இப்ப நீங்க ஏன் இப்படி பணத்துக்காக மாறி 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 பாத்தீங்கன்னா, அந்த திருமணம் பண்ணி கொடுக்கறதுல கூட பாத்தீங்கன்னா அப்படி ஓப்பனா பேசுறாரு. எனக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்தா எனக்கு இவ்வளத்தை கொடுத்துருன்னு. நமக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஓப்பனா பேசுறாருன்னு இருக்குது. ஆனா அவருக்கு இந்த ஓப்பனா பேசுறதுக்கும் இந்த மாதிரி கமிஷன் வாங்குறதுக்கும் கர்த்தர் அழைக்கல. ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு வேதனை என்ன தெரியுமா? அந்த சபைக்கு திரும்ப ஒரு முறை அழைக்கப்பட்ட பொழுது மெயின் சர்வீஸுக்கு வாங்கன்னு சொல்லி உள்ள போனா 40 பேர் கூட இல்லை. அந்த 40லையும் ஒரு 15 பேர் அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க. ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப ரொம்ப மனவேதனை. அவருடைய சொந்த பிள்ளைகள் அவருடைய சபைக்கு வரல, உறவினர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவருடைய பிள்ளைகள் சென்னை பட்டணத்துக்குள்ள இன்னொரு நல்ல சபைக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆராதனைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எதற்காக இந்த காரியத்தை சொல்றேன்னா, இப்படிப்பட்ட வேத புரட்டனா இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நீ ஒரு தரம் புத்தி சொல்லிட்டு அவனை விட்டு நீ விலகி போயிடணும். இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது நீங்க உட்கார்ந்து யூடியூப் அது இது அங்க போடுறேன் இங்க போடுறேன், அவரை பற்றி நான் அங்க சொல்றேன், வேற பெயர் போட்டு வாட்ஸ்அப்ல தப்பு தப்பா எழுதி ஒருத்தருக்கு அனுப்பி கொடுக்குறேன், இதெல்லாம் தலைமுறை சாபமா வந்து நிக்க போகுது. இதெல்லாம் உங்க பிள்ளைகளை துரத்த போகுது. பாவம், எந்த தப்பு அறியாத பிள்ளைகளுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. பெற்றோர்கள் சபைகளில் தேர்தல் நடக்கும் பொழுது சிலர் இப்படிப்பட்ட அசுத்தங்களில் இருக்கிறீங்க. அடுத்தவங்களை பற்றி தப்பு தப்பா எழுதி அனுப்புவது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகும்படியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க மனசுக்கு இது பொல்லாப்பு, இது வேண்டாம், விட்டு விலகுங்க. அது எத்தனை கோடி ஆனாலும் சரி. பல தடவை நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் எச்சரித்திருக்கிறேன். எத்தனை கோடி வரட்டுங்க, உங்களுக்கு தெரியுது இது பொல்லாங்கு, இது வரக்கூடிய வழி தவறு, அந்த இடத்தை விட்டு விலகுங்க. இல்லைன்னு சொன்னா அந்த படிப்பட்ட நபர்களை விலக்கி தள்ளுங்க. விலகுவதும் விலக்குவதும் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ளால பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் இதை பகுத்தறிய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் இருந்தால் மட்டும்தாங்க பகுத்தறிய முடியும். இப்போ நான் செய்தியை முடிக்க போறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ எப்படி நான் இதை கண்டுகொள்வது? இதுதான் பொல்லாங்கு, நான் இதை விட்டு விலகணும் இல்லைன்னா விலக்கணும். விலகுவதற்கும் விலக்குவதற்குள்ள வித்தியாசம் என்ன? விலகுவது நீங்கள் அதை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பது. விலக்குவது அந்த இடத்தை விட்டே போயிடுறது, திரும்ப நீங்க அதை நினைக்கவே கூடாது. இந்த விலகுவது என்பது என்ன தெரியுமா? ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். ஓகே, நாங்கள் விலகி வச்சிருக்கிறோம், ஒரு காரியம் வரும் பொழுது சேர்க்கலாம், சேராமலும் போகலாம். ஆனால் விலக்குவது எல்லாம் முடிஞ்சு போச்சு.
விலக்கி தள்ளிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு போய் முன்னு அந்நிய நுகத்தில் நின்றுட்டு கதையை பேசி நான் திரும்பவும் இணைக்க போகிறேன், திரும்பவும் ஐக்கியப்பட போகிறேன், நாங்கள் திரும்பவும் ஒரு யோசிக்க போகிறோம், ஒருக்கா கூட உட்காந்து பேச போகிறோம். நீங்கள் பேச வேண்டாம். பேச வேண்டியது பேசியாச்சு, நடக்க வேண்டியது நடந்தாச்சு. இனி நீங்கள் புதுசாக பேசி எதையும் சாதிக்க போகிறது இல்லை. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். வசனத்தின்படி அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் 2 தரம் புத்தி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிருங்க, விட்டு விலகி போயிருங்க. அவனை விலக்கி தள்ளிருங்க. அவர் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை இன்றைக்கு இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். தேவன் உங்களை இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். என் அருமை மகளே, நீ திருமணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற, உனக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு ஒன்றும் புரியாது. புருஷனை பற்றி மட்டும் தெரியும். ஏன்னா அது திருமணம் அந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து வரிசை இப்போதான் பார்த்தீங்கன்னா 3 மாதம் எல்லாருமே என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ, எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொபைலை என்ன செஞ்சுக்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க. புதிய மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க, ஐஃபோனு, ப்ளூரே எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்து இவங்க என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போ பேச்சில் முழுக்க முழுக்க இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, கணவன் மனைவி உனக்கு என்ன பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், அதை சாப்பிடுவோம், இதை சாப்பிடுவோம், எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், அந்த எல்லாம் பேசிக்கிடுவாங்க. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு குடும்பத்துக்குள்ள நீங்கள் வந்து நிற்கும் பொழுது அந்த குடும்பத்தை எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், எல்லாம் புதுசாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு எதெல்லாம் பொல்லாங்க தெரியுதோ அதை விட்டு நீங்கள் விலகணும். வந்துட்டேன், வாழ்க்கப்பட்டுட்டேன், என் தலையெழுத்து, இதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் முடியும், அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆயுசுக்கும் நீங்கள் அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் நீங்கள் எப்படி தான் இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே தான் இருக்கணும். அந்த பொல்லாங்குக்குள்ளே தான் வாழணும். நீங்கள் அந்த பொல்லாங்க விட்டு ஒரு நாள் நீங்கள் விலக முடியாது. ஒரு கட்டத்தில் கணவன் செய்யக்கூடிய அந்த பொல்லாங்கு, உங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் அவர்கள் சொல்லுகிற பேசுகிற அந்த பொல்லாங்கான காரியம், இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகி போயிடும், சமமாகி போய்விடும். இது எல்லாத்துக்கும் கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தலைமுறையை கர்த்தர் கொடுப்பார் பார்த்தீங்களா, அந்த தலைமுறையை நீங்கள் பரிசுத்த சந்ததியாக வளர்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விலகுவதற்கு பதில் பொல்லாங்காய் மனிதர்களை விட்டு நீங்கள் விலகணும், பொல்லாங்காய் தோன்றுகிறத விலக்கணும். ரெண்டும் செய்யாம எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சதுனால, எல்லாத்தையும் மனசுக்குள்ள எடுத்து வச்சதுனால, எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம அது ஒரு சைடில் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம ஆராதிப்பதனால முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியுது, ஆனால் இருதயம் அழுது கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை, அந்த 3 வசனத்தை மட்டும் நம்ம படிக்க போறோம். 1 பேதுரு அதில் 2வது அதிகாரத்தில் முதல் 3 வசனம் நீங்க நல்லா உட்கார்ந்து அதை படிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க வளரணும்னு சொன்னா நீங்கள் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவருப்பா, அதை நான் ருசி பார்த்திருக்கிறேன், அதை நான் ருசிச்சிருக்கிறேன், அவர் தயை உள்ளவர், அதை நான் ருசிச்சிருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு குழந்தை எப்படி நீங்கள் புதிதாக ஒரு குழந்தை பிறந்து அது படப்படியாக வளருதோ அதே போல நீங்கள் வளரும்படி நீங்கள் விலகுவதும் விலக்குவதும் வளருவதற்குரிய அடையாளமாய் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்க எதையெல்லாம் விலக்குறீங்களோ, எதையெல்லாம் விட்டு விலகி போறீங்களோ, இது எல்லாமே உங்கள் வளர்ச்சிக்கான அடையாளம், நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு அடையாளம். அந்த இழப்பு அல்லது அந்த விலக்கு, அந்த விலக்கி வைக்கக்கூடிய காரியம், விலகுகிற காரியத்தில் நிறைய காரியம் போகலாம், நல்ல உறவுகள் போகலாம், நல்ல நண்பர்கள் போகலாம், எல்லாமே நல்லவங்கன்னு தூக்கி வச்ச பலரை நீங்க இழக்க வேண்டி இருக்கும், பல உறவுகளை தூக்கி போட வேண்டி இருக்கலாம். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா கூட இருக்கலாங்க. ஆனால் இதுக்கு உள்ளால உங்களுடைய வளர்ச்சி அடங்கி இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வளரும்படி. அந்த வளர்ச்சி வருதுன்னு சொன்னால் அங்கே நீங்கள் வசனத்துக்கு கட்டுப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த வளர்ச்சி உங்களுக்குள்ள வந்துட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்குள்ளால அந்த வசனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், வசனத்துக்கு நீங்க நடுங்க ஆரம்பிப்பீங்க. உங்களை அறியாமலே ஒரு வசனம் வருதுன்னா அந்த வசனத்தை பார்த்த உடனே அந்த வசனத்தை உங்களோடு கூட நீங்க அபியாசித்து பார்ப்பீங்க. இந்த வசனம் எனக்கு எப்படி படுகிறது, இந்த வசனம் என் வாழ்க்கையில எப்படி மாற்றுகிறது, அது இருவரும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதே, அது எனக்குள்ள என்ன செய்கிறது, குத்துதா இல்ல வலிக்குதா, அந்த வசனம் எனக்குள்ள போகும் பொழுது என்ன மாற்றம் உண்டாகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
என்கிற இந்த முதல்ல நம்ம தியானித்த அதே அந்த வசனத்தின்படி மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, விலகவும் விலக்கவும் நீர் இன்றைக்கு எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. நாங்கள் விலக வேண்டிய காரியங்கள், விலக்கி வைக்க வேண்டிய மனிதர்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்கள் தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. என்னோடு கூட இந்த வார்த்தைகளை கவனித்த, பார்த்த, இந்த வார்த்தைகளை கேட்டு இருதயங்களுக்குள்ள ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்த என் அருமை சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். அருமையான பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சில நாட்கள், சில காலங்கள், சில சூழ்நிலைகளில் நாங்கள் சிலரை விட்டு விலகி நிற்க வேண்டிய அனுபவங்கள் வந்தாலும் அதனூடாக நான் ஒரு குழந்தையைப் போல, பிறந்த குழந்தையைப் போல திரும்பவும் நான் வளரக்கூடிய, நான் வேகமாய் வளரக்கூடிய, அன்பில் வளரக்கூடிய, பொருளாதாரத்தில் வளரக்கூடிய, ஆண்டவரே என் சுக வாழ்வில் வளரக்கூடிய ஒரு அனுபவத்தை நீர் தந்து என் வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அநாதி நன்மைகள், அநாதி தீர்மானங்கள், பரம தரிசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்களை நம்பி ஒப்படைத்த நேபாள் தரிசனத்துக்காய் ஜெபிக்கிறோம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே ஒரு மோசேக்கு ஒரு ஊரும் ஆரோனும் இருந்தது போல நாங்களும் கரம் கொடுப்பதற்கு, தூக்கி பிடிப்பதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். கட்டுகிற கட்டுமான பணிகளிலே நெகேமியாவோடு கூட அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு நின்றது போல ஒரு கூட்டம் ஜனங்களை என் தேவன் எழுப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமான, பிரியமான ஆண்டவரே உங்களுடைய அன்பை புரிந்து கொண்ட தரிசனத்தை சுமக்கக்கூடிய நல்ல நபர்களை, குடும்பங்களை, தனிநபர்களை தேவன் இந்த தரிசனத்துக்காய் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். நாங்கள் வளர்ந்து வசனத்தில் இன்னும் உறுதிப்பட கிருபை பாராட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா ஒரு சின்ன ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. உங்களுக்காய் ஜெபிக்க, மனவிட்டு பேச, குறிப்பாக உங்களோடு கூட இணைந்து உங்களுக்காய் ஜெபிக்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேபாள் ஊழியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நேபாள் தேசத்தில் கட்டுவோம். May God bless you. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு.